தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது. இதோ அவருடைய பராக்கிரமசாலிகள் வெளியிலே அலறுகிறார்கள். சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனக்கசந்து அழுகிறார்கள். பாதைகள் பாழாயின, வழிப்போக்கர் இல்லை. உடன்படிக்கையை மீறுகிறான், நகரங்களை இகழ்ச்சி பண்ணுகிறான், மனுஷனை எண்ணாதே போகிறான். தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது, லீபனோன் வெட்கி வாடுகிறது, சாரோன் வனாந்திரத்துக்கு ஒப்பாகிறது, பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது. எருசலேமுக்கு வரப்போகிற மிகப்பெரிய துக்கத்தையும் நெருக்கத்தையும் வேதனையையும் உபத்திரவத்தையும் பற்றி ஏசாயா இங்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அசீரியர்கள் யுத்தம் பண்ண வருவார்கள். அவர்கள் எருசலேமை முற்றுகை போடுவார்கள். சத்துருக்கள் ஈவு இரக்கம் இல்லாமல் கர்த்தருடைய ஜனத்தை உபத்திரவப்படுத்துவார்கள். அவர்களோடு சமாதான உடன்படிக்கையும் பண்ண முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அசீரியரோடு ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணி இருந்தார்கள். ஆனால் அசீரியர்கள் உடன்படிக்கையை மீறி விடுவார்கள். தங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட அசீரியருக்கு விருப்பம் இருக்காது. அவர்கள் ஒருபோதும் தங்கள் வார்த்தைக்கு வேலைக்காரராய் இருக்க மாட்டார்கள். தாங்கள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் மாட்டார்கள். அசீரியர்கள் யூதா தேசத்திற்கு விரோதமாய் யுத்தத்தை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். நகரங்களை இகழ்ச்சி பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் அவர்களிடத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சும் போது சத்துருக்களோ அவர்களை ஏளனம் பண்ணுகிறார்கள். அசீரியர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கும் பயப்படுவதில்லை, மனுஷர் மீது அன்பாய் இருப்பதில்லை, அவர்கள் மனுஷனை எண்ணுவதே இல்லை. அசீரியர்கள் எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வரும்போது அவர்களை எதிர்ப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் பலமும் இருக்காது. அவர்களை எதிர்ப்பார் ஒருவருமின்றி எருசலேம் நகரத்திற்குள்ளே எளிதாய் பிரவேசிப்பார்கள். அவர்களோடு சமாதானம் பண்ண வேண்டும் என்று எருசலேமின் ஸ்தானாபதிகள் விரும்புவார்கள். சமாதானத்து ஸ்தானாபதிகள் அசீரியரின் சேனாபதியிடம் மனங்கசந்து அழுவார்கள். ஆனால் அசீரியனோ யூதா ஜனத்தாருக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டான். அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் வெளியிலே அலறுவார்கள். அந்த சத்தத்தை கேட்டு எருசலேம் நகரத்திற்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பயந்து நடுங்குவார்கள். அசீரியனுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளோடு சமாதானம் பண்ண மனம் இருக்காது. எசேக்கியா ராஜா அசீரியரோடு சமாதான உடன்படிக்கை பண்ண தன்னுடைய ஸ்தானாபதிகளை அனுப்புவார். அவர்களால் அசீரியரோடு சமாதான உடன்படிக்கை பண்ண முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளைப் போல மனம் கசந்து அழுவார்கள். அவர்களுடைய அழுகையை நிறுத்துவதற்கும் சிரமமாயிருக்கும். அசீரியரின் சேனை எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வரும்போது யூதா தேசம் கொஞ்ச காலத்திற்கு பாழாய் போகும். எருசலேமில் உள்ள பாதைகளும் பாழாகும். அதன் வழியாக வழிபோக்கர் ஒருவரும் நடந்து போக மாட்டார்கள். எருசலேமின் வழியாக நடப்பதற்கு கூட ஜனங்கள் பயப்படுவார்கள். எருசலேமோடு வியாபாரம் பண்ணியவர்களும் தொழில் செய்தவர்களும் தங்களுடைய வியாபாரங்களை நிறுத்தி விடுவார்கள். எருசலேம் நகரத்திற்குள்ளே வருவோரும் போவோரும் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். இதனால் தேசத்தின் பாதைகள் பாழாகும். யூதா தேசத்திற்கு இக்கட்டு காலம் வரும்போது தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கும். அந்த தேசத்தினால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. தேசம் முழுவதும் அழிவு உண்டாகும். வடக்கு இஸ்ரவேல் தேசம் 10 கோத்திரத்தாருக்குரியது. அந்த தேசம் ஏற்கனவே பாழாய் போய்விட்டது. இப்போது தெற்கு யூதா தேசத்திற்கும் அழிவு வருகிறது. லீபனோனிலே கேதுரு மரங்கள் அதிகமாயிருக்கும். சாரோனிலே ரோஜா பூக்கள் பூத்து குலுங்கும். பாசானிலே திரளான மந்தைகள் மேயும். கர்மேலிலே தானியம் நன்றாய் விளையும். இவை எல்லாமே செழிப்பான பகுதிகள். ஆனால் இப்போதோ தேசத்திற்கு அழிவு வந்திருக்கிறது. இக்கட்டு காலம் வந்திருக்கிறது. இக்காலத்தில் லீபனோன் வெட்கி வாடுகிறது. சாரோன் வனாந்திரத்திற்கு ஒப்பாகிறது. பாசானும் கர்மேலும் பாழாக்கப்படுகிறது. லீபனோன் தன்னை லீபனோன் என்று அழைக்கப்படுவதற்கே வெட்கப்படுகிறது. லீபனோனிலே இதற்கு முன்பு இருந்த கேதுரு மரங்கள் எதுவும் இல்லை. அது வறட்சியான பாலைவனத்தை போல் இருக்கிறது. லீபனோன் தன் மகிமையெல்லாம் இழந்து வெட்கத்தோடு நிற்கிறது. பருவ காலத்திற்கு முன்னே பழுத்த பழங்கள் எல்லாம் இப்போது சத்துருக்களின் கைகளில் இருக்கிறது. யூதா தேசத்தாரோ ஒன்றும் இல்லாமல் துக்கித்து விடாய்த்திருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தை அழிப்பதற்கு தீர்மானம் பண்ணுவான். அவனோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுவது பிரயோஜனமற்ற காரியம்.
இதனால் சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனங்கசந்து அழுவார்கள். ஏசாயா 33:8-9 ஆகிய வசனங்களில் அந்தி கிறிஸ்துவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில் உள்ள உடன்படிக்கை முறிந்து போவதை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து பாலஸ்தீன தேசத்திற்குள் பிரவேசித்து எருசலேமை தன்னுடைய தலைநகரமாக ஆக்குவதற்கு முயற்சி பண்ணுவான். அப்போது பாலஸ்தீன தேசத்தில் உள்ளவர்கள் அந்தி கிறிஸ்துவின் நிமித்தமாக உபத்திரவங்களை அனுபவிப்பார்கள். பாலஸ்தீன தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கும்.